Morning children. In 9th standard maths, today you are all going to learn mensuration exercise 7.3. First, let me recap the previous portion now. In last class, you learned about what is meant by cuboid and cube. Cuboid and cube are the three-dimensional solid figure, and some of the examples for cuboid are matchboxes, textbook, geometry box, etc. It's going on. And the example for cube is ice cubes, dice, etc. To find the surface area of cuboid and cube, this thing you have already learned in the previous class itself. Now you are all going to learn volume of cuboid and cube. What is meant by volume and how to find the volume of cuboid and cube. Volume is the measure of amount of space occupied by a three-dimensional solid. Volume என்னன்னு பாருங்க. ஒரு 3-dimensional solid figure தான் இந்த cuboidum cubeம். ஸோ இந்த ரெண்டுத்தையும் அதனுடைய வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னும் போது வால்யூம் என்னன்னு தெரியணும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு. ஐ எம் ட்ராயிங் எ ரெக்டாங்கிள் அண்ட் அனதர் ரெக்டாங்கிள். ஸோ இந்த ரெக்டாங்கிளையும் நீங்கள் அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கியூபாய்ட் ஃபார்மேஷன் வரும். திஸ் இஸ் அ 3-dimensional சாலிட் ஃபிகர். இது ஒரு கியூபாய்டு. நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் எடுத்துங்க. ஸ்கொயர் அண்ட் அகெயின் அனதர் ஸ்கொயர். ஸோ இந்த ரெண்டு ஸ்கொயரையும் நம்ம அட்டாச் பண்ணும்போது ஒரு 3-dimensional சாலிட் ஃபிகர் கிடைக்கும். திஸ் இஸ் செட் டு பி கியூப். இது கியூபாய்ட், இது கியூப். ஸோ இது ரெண்டுத்தோடைய வால்யூம்னா என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. வால்யூம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாமா? ஒரு அட்டை பாக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, இல்லை ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அது ஒரு கியூபாய்டு. அந்த கியூபாய்டுன்னும் போது அது உள்ளே இருக்கிற எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றத கேல்குலேட் பண்ணுறது தான் இந்த வால்யூம். அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஆக்குப்பைடு. ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் பாக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பாக்ஸுக்குள்ளே எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கு அப்படின்றத கேல்குலேட் பண்ணுறது தான் இந்த வால்யூம். இப்போ அந்த வால்யூம்னும் போது அதுக்கு ஒரு ஃபார்முலா வேணும். ஸோ வால்யூம் ஆஃப் அ கியூபாய்டுன்னும் போது யூ ஹவ் ஆல்ரெடி நோ அபவுட் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா. ரெக்டாங்கிள்னும் போது ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் என்ன வரும்? லென்த் இன்ட்டு பிரெத்துன்னு வரும். இந்த ரெக்டாங்கிள் இப்போ ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். நம்ம பேப்பர் இருக்குது. இந்த பேப்பர் மேலே ஒரு பேப்பர் வந்து அட்டாச் பண்ணிகிட்டே போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கியூபாய்ட் ஃபார்மேஷனுக்கு வந்துடும். அந்த கியூபாய்ட் ஃபார்மேஷனை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறத விட நம்ம டயக்ராம் வரைஞ்சி பார்க்கணுன்னா இந்த மாதிரி ஒரு 3-dimensional டயக்ராமாக தான் உங்களுக்கு கிடைக்கும். அதை ஞாபகம் வச்சுங்க. அப்போது அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் பேப்பர்ஸ் வந்து அடிக்கிட்டே போகிறீங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பேஜ் நம்பர் 258 உங்களுக்கு அந்த டயக்ராம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் புக்கில். பேப்பர் அடிக்கிட்டே போகும்போது உங்களுக்கு விசிபிளாக என்ன போர்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிற போர்ஷன். திஸ் இஸ் ஹைட். ஓகேவா? ஹைட்டு, லென்த்தும் பிரெத்தும் உங்களுக்கு இப்படி கேல்குலேட் ஆகும். அப்போது வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் ஃபார்முலா இஸ் லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். ரெக்டாங்கிள் போது லென்த் இன்ட்டு பிரெத்துன்னு வந்துடும். வால்யூம்னு சொல்லும் போது லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் இஸ் த ஃபார்முலா ஃபார் வால்யூம் ஆஃப் அ கியூபாய்டு. The unit for volume of cuboid is always cubic units. க்யூபில் தான் மென்ஷன் ஆகணும். மீட்டரில் வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா மீட்டர் க்யூப்னு எழுதணும். அப்படி இல்லைன்னா கியூபிக் மீட்டர். ரெண்டுத்தில் எது மென்ஷன் பண்ணாலும் கரெக்ட் தான். கியூபிக் மீட்டர். இதே சென்டிமீட்டரில் இருக்குது அப்படின்னா சென்டிமீட்டர் கியூபிக் சென்டிமீட்டர். இந்த இடத்துல சென்டிமீட்டர்னு சேர்ந்துடும். ஓகேவா? வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் ஃபார்முலா இஸ் L into B into H சென்டிமீட்டர் கியூப் ஆர் மீட்டர் கியூப். ஜென்ரலாக வந்து கியூபிக் யூனிட்ஸ்னு எழுதணும். சேம் ஃபார் வால்யூம் ஆஃப் கியூப். வால்யூம் ஆஃப் கியூப்னும் போது உங்களுக்கு ஸ்கொயர் வரும், அடுத்த ஸ்கொயர் வரும். இது ரெண்டு ஸ்கொயரும் அட்டாச் ஆகும்போது உங்களுக்கு வந்து கியூப் கிடைக்கும். ஒரு சாலிட் ஃபிகர் கிடச்சிருச்சு. ஸோ இந்த கியூபோட ஃபார்முலானும் போது இதுலேயும் ஹைட்டு, லென்த்து, பிரெத்து தான் இருக்குது. ஸ்கொயருக்கு வந்து நமக்கு எப்பயுமே எப்படி இருக்கும்? ஆல் த 4 sides ஆர் ஈக்குவல். எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ எல்லாத்துக்குமே நேம் சேமாகவே கொடுத்துருக்கலாம். அது லென்த்து பிரெத்துன்னு மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ ஏன்னு மென்ஷன் பண்ணுவீங்க. நீங்கள் ஸ்கொயர் ஃபார்முலான்னு வரும்போது ஏரியா ஆஃப் ஸ்கொயர் யூஸ் பண்ணும்போது பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் கண்டுபிடிக்கும் போதும் ஏ தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதே ஏவை எடுத்துக்கிறேன் நான். ஸோ ஏன்னு எடுக்கும்போது இந்த கியூபோடைய வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே நம்ம ஏன்னு மென்ஷன் பண்ணும்போது இதுலேயும் லென்த்து, பிரெத்து, ஹைட்டு
லென்த் பிரெத் ஹைட் தான் வரப்போகுது. எல்லாத்துக்குமே ஏ மென்ஷன் ஆகும்போது டோட்டலாக எத்தனை ஏ மல்டிப்ளை ஆகும், லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டுன்னும் போது எல்லாமே ஏன்னு இருக்கிறதால ஏ இன்ட்டு ஏ that is a cube. So the formula to find volume of a cube is a cube cubic units. So formula என்னன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. Now let me start the exercise now. It's very very simple. Just you have to apply the formula and find the final answer. அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை, ஒர்க் ரொம்ப ஈஸி. For this you know the multiplication தெரிஞ்சால் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். See the first sum. Find the volume of a cuboid whose dimensions are length, breadth and height is given. What you have to find here? Volume of a cuboid. Dimensions என்னும்போது இந்த சைஸை தான் சொல்கிறாங்க dimensions. Length, breadth, height இதை தான் வந்து dimensionsன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டயக்ராம்க்கு ஏற்ற மாதிரி இந்த நேம் மாறும். சம்டைம்ஸ் லென்த் பிரெத் மட்டும் வரும், சம்டைம்ஸ் சைடுன்னு வரும். ஸோ அதுக்கேற்ற நம்ம டைமென்ஷன்ஸ்ன்னும் போது இதனோட மெஷரிங்கை தான் நம்ம டைமென்ஷன்ஸ்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ write the given values length, breadth and height. Write the formula for volume of a cuboid. Now apply the value as it is. Now you have to multiply all the three values. You will get 576. என்னோட ரஃப் ஒர்க் வந்து நீங்கள் சைடில் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஜஸ்ட் யூ ஹாவ் டு மல்டிப்ளை அண்ட் கிவ் த ஃபைனல் ஆன்சர். ஆல் த வேல்யூஸ் ஆர் இன் சென்டிமீட்டர். ஸோ ஃபைனல் யூனிட் இஸ் சென்டிமீட்டர் கியூப். And second sum also same model. You can try by yourself itself. Length, breadth and height is given. See, all are same unit, meter, meter and meter. Now just write the formula here. Volume of a cuboid equal to length into breadth into height. Apply the values here. Now you have to multiply. First multiply 60 into 25. 60 ஓட 25 multiply பண்ணிக்கோங்க. இப்படி மல்டிப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ ஜீரோவாக இருக்கிறதால ரொம்ப சிம்பிள். 25ஓட 6 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதை எழுதுங்க. லாஸ்ட்டில் 0 ஆட் பண்ண போகிறீங்க. சரி, லாஸ்ட்டில் 0 நான் ஆட் பண்ணிட்டேன். 6 5s are 30, ரிமைண்டர் 3, 6 2s are 12, 12 + 3 15. ஸோ இந்த வேல்யூவோட 1.5 மல்டிப்ளை ஆக போகுது. ஸோ மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூவில் லாஸ்ட் டிஜிட்டுக்கு பக்கத்தில், அதாவது லாஸ்ட் டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் 2250. உங்களோட ஃபைனல் ஆன்சர் வந்து 2250.0ன்னு கிடைக்கும். ஸோ லாஸ்ட்டுக்கு அப்புறம் அதாவது அந்த 0.0 நீங்கள் போட தேவையில்லை. இஸ் இட் கிளியர் சில்ட்ரன்? அண்ட் நவ் செகண்ட் சம். The dimensions of a matchbox are 6 cm into 3.5 cm into 2.5 cm. இந்த மாதிரி உங்களுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா the first value refers length and this is breadth and this is height. ஸோ டைமென்ஷன் மெத்தடில் கொடுத்துருக்காங்க. அந்த டைமென்ஷன்ஸ் மெத்தட் இந்த டயக்ராம், அதாவது உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்க. கியூப்ன்றதை மென்ஷன் பண்ணலை. 3 வேல்யூஸ்மே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. முக்கியமான ஒரு வேர்டு வந்து மேட்ச் பாக்ஸ்ன்னும் போது அது ஒரு கியூபாய்டு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து கியூபாய்டு ஷேப்புன்றது உங்களுடைய மைண்டுக்கு வந்துடணும். ஸோ வால்யூம் ஆஃப் அ கியூபாய்டு கண்டுபிடிக்கணுன்றது தெரிஞ்சிருச்சு. ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் அ பேக்கெட் கண்டெய்னிங் 12 சச் மேட்ச் பாக்ஸஸ். இது ஒரு மேட்ச் பாக்ஸோடைய டைமென்ஷன். அவங்க எத்தனை மேட்ச் பாக்ஸோடைய வேல்யூ கேட்டிருக்காங்க? 12 மேட்ச் பாக்ஸஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு மேட்ச் பாக்ஸோட வால்யூம் ஆஃப் அ மேட்ச் பாக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை 12ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். ரொம்ப சிம்பிள். Now take the first value as length, second value as breadth and third value as height. Now write the formula. Volume of one match box. First ஒரே ஒரு மேட்ச் பாக்ஸ்க்கு தான் வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம். Now write the formula L into B into H cubic units. அப்ளை பண்ணுங்கள். எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ யூனிட் சேமாக இருக்குது. அப்போ டேரெக்டாக எடுத்து வேல்யூ அப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபஸ்ட்டு 2 வேல்யூ மல்டிப்ளை பண்ணுங்கள். வர ஆன்சரோட தேர்ட் வேல்யூ மல்டிப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட்டாக இதில் 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, இதுலேயும் ஒரு 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ 2 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துடும். அதாவது இந்த ஃபைனல் ஆன்சரில் வந்து உங்களுக்கு 5250 வரும். 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கே பாயிண்ட் வந்துடும். திஸ் இஸ் அ ஃபைனல் ஆன்சராக கிடச்சிரும் உங்களுக்கு. ரஃப் ஒர்க்கு சைடில் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். மல்டிப்ளிகேஷன்றதுனால நீங்களே செய்யணும் கண்டிப்பாக. நவ் வாட் யூ ஹவ் டு ஃபைண்ட் இயர்? 12 சச் மேட்ச் பாக்ஸஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்திருக்க ஆன்சரோட 12 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு
தேவையான ரிசல்ட் கிடச்சிரும். ஸோ வால்யூம் ஆஃப் 12 such match boxes equal to 12 into 52.5 சென்டிமீட்டர் கியூப் மல்டிப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக 1 digit தள்ளி பாயிண்ட் வைங்க. ஸோ 6300 கிடைக்கும். ஸோ 1 digit தள்ளி பாயிண்ட் வச்சிங்கன்னா the final answer is 630 சென்டிமீட்டர் கியூப். Third sum. The length, breadth and height of a chocolate box are in the ratio 5:4:3. ஒரு சாக்லேட் பாக்ஸோடைய லென்த், பிரெத், ஹைட்டோடைய ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. அதனுடைய விகிதம் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம். இஃப் இட்ஸ் வால்யூம் இஸ் 7500 சென்டிமீட்டர் கியூப் தென் ஃபைண்ட் இட்ஸ் டைமென்ஷன்ஸ். அப்போ லென்த் எவ்வளோ வேல்யூ, பிரெத் எவ்வளோ வேல்யூ, ஹைட் எவ்வளோ வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. டைமென்ஷன்ஸ்னால் இந்த சைஸ் தான் நீங்கள் மென்ஷன் பண்ண போகிறீங்க. வால்யூம் ஆன்சர் கொடுத்துட்டாங்க, ஃபைனல் ஆன்சரே கொடுத்துட்டாங்க. ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பாருங்கள். ரேஷியோஸ் கொடுத்துருந்தாங்கனாவே நம்ம அசம்ஷன் எடுத்துக்க போகிறோம். let the length of the chocolate be first value தான் length. எப்பவுமே ஞாபகம் வச்சிங்க. first value length, second value breadth, third value height. ஸோ லென்த்தை வந்து 5xன்னு எடுத்துக்கிறோம், பிரெத்தை வந்து 4xன்னு எடுத்துக்கிறோம், ஹைட்டை வந்து 3xன்னு எடுத்துக்கிறோம். ரேஷியோஸ் எடுத்துருக்காங்கனாமே நம்ம அசம்ஷன் கொடுத்து தான் ஃபைனல் ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணோம். now write the volume of a chocolate equal to 7500 சென்டிமீட்டர் கியூப். வால்யூம் ஃபார்முலா என்ன? சாக்லேட்டுன்னும் போது அது உங்களுக்கு வந்து கியூபாய்டு. மேம் அதை நீங்கள் யோசிப்பீங்க உடனே, மேம் ஸ்கொயர் ஷேப்பில் கூட இருக்குமே மேம் அப்படின்னு தோணும் உங்களுக்கு. இந்த வேல்யூஸை பாருங்கள். சேம் டைமென்ஷன்ஸாக இருந்தால் அது கண்டிப்பாக க்யூப். டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் இருக்கிறதால அது வந்து கியூபாய்டு. கிளியர் ஆகிடுச்சா? ஸோ வால்யூம் ஆஃப் அ சாக்லேட் அப்படின்போது வால்யூம் ஆஃப் அ கியூபாய்டு நம்ம ஃபார்முலா எடுத்திருக்கோம். L into B into H. அசம்ஷன் என்ன எடுத்திருக்கோம் பாருங்கள். 5x, 4x, 3x. ஸோ இது மூணுமே எக்ஸ்ன்னும் போது x into x into x, எக்ஸ் க்யூப் வந்துடும். இதெல்லாம் இன்டூ சிம்பிள்மா, இதுதான் எக்ஸ் க்யூப். ஸோ எக்ஸ் க்யூப் இப்படி போட்டுங்க, அப்போ தான் உங்களுக்கு லெட்டர் ஐடென்டிஃபிகேஷன் கரெக்டாக தெரியும். 5x இன்ட்டு 4x இன்ட்டு 3xன்னும் போது இது 3 மல்டிப்பிளில் தனியாக எடுத்துங்க வேல்யூஸை. எக்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி எக்ஸ் க்யூப் ஆகிடுங்க. ஸோ இது உங்களுக்கு எல்லாமே இது டினாமினேட்டருக்கு வந்துருமா? லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும்போது டினாமினேட்டருக்கு வந்துடும் உங்களுக்கு. நான் கேன்சல் த வேல்யூ கேன்சல் பண்ண போகிறீங்க. ஸோ எந்த டேபிள் வேணாலும் நீங்கள் கேன்சல் பண்ணலாம், உங்கள் சாய்ஸ் தான். அந்த வேல்யூ கேன்சல் ஆகிற மாதிரி பார்த்துங்க. 1 5s are 5, 1 5 is 5, ரிமைண்டர் 2 வரும். 5 5s are 25, பேலன்ஸ் 2 0 அப்படியே வந்துடும். 1 3 is 3, 5 3s are 15, 0 0. 1 4s are 4, here 1 4s are 4, ரிமைண்டர் 1 வரும். அண்ட் தென் 2 4s are 8 வரும், ரிமைண்டர் 2 வரும். 5 4s are 20, 125. ஸோ ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு 125 வந்துருச்சு. எக்ஸ் க்யூப்னு இருக்குது. எக்ஸோட ஆன்சர் தான் நமக்கு வேணும். இந்த 125 எப்படி எழுதலாம்? 5 power 3ன்னு எழுதலாமா? 5 into 5 into 5 gives 125. ஸோ போத் த சைட்ஸ் பவர் ஆர் ஈக்குவல். ஸோ பேஸ் ஆல்சோ ஈக்குவல். பவர் ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்படி இல்லைனா நீங்கள் க்யூப் ரூட் எடுத்தாலும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனல் ஆன்சர் எக்ஸ் வேல்யூ இஸ் 5. எக்ஸோட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க கேட்டிருக்கிறது என்ன? லென்த்து, பிரெத், ஹைட்டு. லென்த் என்னென்னு வச்சுருக்கோம்? 5xன்னு வச்சுருக்கோம். எக்ஸோட மல்டிப்ளை ஆக போகுது, அதாவது 5ஓட மல்டிப்ளை ஆகுது. 5 into 5 gives 25. அண்ட் தென் 4xன்னு இருக்கிறது 4 into 5 gives 20. அகெயின் 3xல இருக்கிறதுல 3 into 5 gives 15. ஸோ லென்த், பிரெத் அண்ட் ஹைட் have find out. And then next sum. The length, breadth and depth of a pond are 20.5 meter, 16 meter and 8 meter respectively. Find the capacity of the pond in liters. Length, breadth, height, depthனாலும் ஹைட்னாலும் ஒன்று தான். ஸோ அந்த வேல்யூ எல்லாமே மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். இதனுடைய கெப்பாசிட்டி பாண்டுன்னும் போது அதனுடைய பாண்டோடைய கெப்பாசிட்டி கேட்குறாங்க. அந்த குளத்தோடைய, அதாவது அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு லிட்டர்ஸில் கேட்டிருக்காங்க. அவங்க வந்து மீட்டர் க்யூப்லையோ சென்டிமீட்டர் க்யூப்லையோ யூனிட்ஸில் கேட்கல, லிட்டர்ஸில் கேட்டிருக்காங்க. ஏன் லிட்டர்ஸில் கேட்குறாங்க? வாட்டர் லெவல், வாட்டர் தான் இருக்கும் கரெக்டாக. பாண்டு உள்ள நமக்கு தண்ணி தான் இருக்கும். அது தண்ணின்னும் போது லிட்டரில் தான் அவங்க ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த லிட்டரில் எப்படி மென்ஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லென்த் வேல்யூ, பிரெத் வேல்யூ, ஹைட் இஸ் கிவன். டெப்த்துன்றதும் ஹைட்டுன்றதும் ஒன்றுன்னு சொல்லிட்டேன். ஸோ வால்யூம் ஆஃப் த பாண்ட் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிவிட்டு வந்தோன்னா ஃபைனல் ஆன்சரில் 1 digit தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ பாயிண்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ இந்த மாதிரி இருக்கும். ஸோ 1 digit தள்ளி பாயிண்ட்னா 0 போட தேவையில்லை. ஸோ 2624 வரும். உங்களுக்கு வந்து இதனுடைய யூனிட்டை வந்து ஞாபகம் வச்சுங்க. 1 cubic meter ஈக்குவல் டு 1000 liters.
ஒரு கியூபிக் மீட்டரோடைய வேல்யூ எவ்வளோனா லிட்டரில் கால்குலேட் பண்ணும்போது 1000 லிட்டர்ஸ். அப்போ இந்த மீட்டர் கியூப் என்னவா மாறணும் உங்களுக்கு லிட்டராக மாறணும். அப்போ எதால் மல்டிப்ளை பண்ணணும் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இந்த யூனிட் தெரிஞ்சால் தான் உங்களால் போட முடியும். அதை வந்து மெமரி பண்ணிவிடுங்க ஓகேவா. ஸோ மீட்டர் கியூபை எடுத்துகிட்டு 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட்டில் 3 zeros ஆட் ஆகிடும். உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் லிட்டரில் கிடச்சிருச்சு. ஸோ வால்யூம் ஆஃப் த பவுண்ட் ஈக்குவல் டு ஃபைனல் ஆன்சர். 5th sum. The dimensions of a brick are dimensions of a brick means செங்கல். ஸோ அந்த செங்கல் பாருங்கள் லென்த்து பிரெத்து ஹைட் கொடுத்துட்டாங்க. How many such bricks will be required to build a wall of 20 meter length, 48 centimeter breadth and 6 meter height? நல்லா கவனிங்க. ஒரு செங்கல்லோடைய டைமென்ஷன்ஸ் இது. அடுத்து வந்து how many such bricks எத்தனை செங்கல் வச்சு இந்த டைமென்ஷன்ஸில் உங்களால் வந்து ஒரு வால் கட்ட முடியும், ஒரு செவுறு கட்ட முடியும்னு கேட்டிருக்காங்க. தெளிவாக புரியுதா? ஒரு செங்கலோடைய அளவு இது, லென்த்து பிரெத் ஹைட் கொடுத்துட்டாங்க. எத்தனை செங்கல் வச்சா ஒரு செவுறு கட்ட முடியும், ஒரு வால் கட்ட முடியும்ன்றது கேட்டிருக்காங்க. அந்த வாலோட லென்த் பிரெத் ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாமே சேம் யூனிட்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பிரிக்ஸ்க்கு வந்து எல்லாமே யூனிட் சேமாக இருக்குது. ஆனால் வால்க்கு பாருங்கள் இது மீட்டரில் இருக்குது, இது சென்டிமீட்டரில் இருக்குது, இது மீட்டரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா யூனிட்ஸை வந்து சேம் யூனிட்டாக மாற்றினா தான் உங்களால் சம் போட முடியும். ஸோ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா சேம் யூனிட்ஸாக மாற்ற போகிறேன். எந்த வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து அதாவது மெஜாரிட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். சென்டிமீட்டர் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோன்னா இந்த சென்டிமீட்டர்லாம் இந்த மீட்டர்லாம் சென்டிமீட்டராக மாற்றிக்க போகிறோம். இந்த 2 மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றிக்கலாம். இல்லை எது ஈஸியஸ்ட் வேன்னு பாருங்கள். அந்த ஈஸியஸ்ட் வேக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்போ இந்த மீட்டர் சென்டிமீட்டராக மாற்றணும்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக போயிடும். அதுவே சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றினா டிவிஷனில் வரும். இப்போ டிவிஷனில் மாற்றும் போது நமக்கு கஷ்டமாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதனால் மீட்டரை நான் சென்டிமீட்டரை சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். இதில் வேறு எந்த யூனிட்டை பற்றியும் அவங்க சொல்லலை கரெக்டாக. அப்போ நம்ம எதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிரிக்ஸோடைய லென்த் பிரெத் ஹைட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதனுடைய வால்யூம் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ வால்யூம் ஆஃப் அ பிரிக்குன்னும் போது மல்டிப்ளை ஆகும் 24 × 12 × 8. அது ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கட்டும், எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு லென்த் ஆஃப் அ வாலோடைய லென்த் எடுத்துங்க. மீட்டரில் இருக்குது, சென்டிமீட்டராக மாற்றும் போது 100ஆல் மல்டிப்ளை ஆகும். ஸோ ஆல்ரெடி 20 இருக்கிறதால 2 0 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2000 வந்துடும். பிரெத் வந்து ஆல்ரெடி சென்டிமீட்டரில் தான் இருக்குது. ஹைட் பார்த்திங்கன்னா 6 மீட்டராக இருக்குது. இன்ட்டு 100 பண்ணும்போது 600 ஆகிடும். ஸோ 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். இந்த யூனிட் ஃபார்முலா வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதை சைடில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ வால்யூம் ஆஃப் த வால் அப்போ 2000 × 48 × 600. இதை ரெண்டுத்தையும் நம்ம டிவிஷன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன கிடச்சிரும், நம்பர் ஆஃப் பிரிக்ஸ், எத்தனை பிரிக்ஸ் கொண்டு இந்த வாலை நம்மளால் கட்ட முடியும்ன்ற ஆன்சர் கிடச்சிரும். ஸோ வால்யூம் ஆஃப் த வால் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் 1 பிரிக். டோட்டல் வால்யூம், அந்த வாலோடைய டோட்டல் வால்யூமால் அந்த 1 பிரிக்கோட வால்யூம் டிவிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். ஸோ வேல்யூஸை அப்ளை பண்ணுறோம். இந்த வேல்யூவும் ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க இந்த வேல்யூ எடுத்து டிவிஷனில் கொண்டு வரோம். கேன்சலேஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள், 1 டைமும் இது 2 டைம் கேன்சல் ஆகுது. ஸோ அடுத்த ஸ்டெப் இது வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 12ஆல் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 டைம் 12, ஹியர் இட் இஸ் 50 டைம்ஸ் 600 வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு கேன்சலேஷன் இப்படி தான் கேன்சல் பண்ணணும் இல்லை, உங்கள் சாய்ஸ்க்கு எப்படினாலும் 2 டேபிள்லேருந்து கூட கேன்சல் பண்ணலாம். உங்களுக்கு கேன்சலேஷன் ஸ்டெப் கரெக்டாக வரணும், அதை மட்டும் பார்த்துங்க. அண்ட் தென் இது வந்து 2 டேபிளால் கேன்சல் பண்ணுறாங்க. 4 2s are 8, here 1 2s are 2. அகெயின் வேறு எப்படி கேன்சல் பண்ணலாம், 4ஆல் கேன்சல் பண்ணுறாங்க. 1 டைம், ஹியர் இட் இஸ் 500. இந்த மாதிரி கேன்சலேஷன் சைடில் ரஃப் கூட கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 5s are 25, 3 zeros இருக்குது. ஸோ லாஸ்ட்டில் 3 zeros. ஸோ நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் 25,000 is the final answer. 6th sum. The volume of a container is, ஒரு கண்டெய்னரோட வால்யூம் கொடுத்துட்டாங்கம்மா. The length and breadth of the container are 15 meter and 18 meter. Find its height. ரொம்ப சிம்பிள் இல்லை, வால்யூம் கொடுத்துட்டாங்க, லென்த்து தெரியும், பிரெத்து தெரியும், ஹைட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஹைட்டை ஹெச்னு வச்சுக்கலாம் அப்படியே. லென்த் பிரெத் தெரியும், வேல்யூஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். வால்யூம் ஆஃப் அ கண்டெய்னர்னும் போது வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் ஃபார்முலா L × B × H. அதனோட ஆன்சர் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க 1440. வேல்யூ லென்த்துக்கு அப்ளை பண்ணியாச்சு, பிரெத்துக்கு அப்ளை பண்ணியாச்சு. ஹெச் தெரியாது, அந்த ஆசிரிஸ் அப்படியே வைங்க. இது ரெண்டும் மல்டிப்பிள் இருக்குது. ஆர்ஹெச்எஸ்க்கு மூவ் ஆகும்போது டிவிஷனுக்கு வரும். கேன்சல் பண்ண போகிறோம். கேன்சல் பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சர் பார்த்திங்கன்னா 12 மீட்டர். கேன்சலேஷன் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது தான், நம்ம சாய்ஸ்ன்னு சொல்லிட்டேன். எப்படி வேணாலும் கேன்சல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதில் கேன்சல் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து நான் 2 டேபிளால் கேன்சல் பண்ணுறேன்னு வச்சுங்க. 4 2s are 8, 7 2s are 14, 2 2s are 4, 0. அகெயின் 2 2s are 4.
3 2s are 6, 6 2s are 12, 0. 1 2 is 2, here 1 2 is 2, remainder 1, 8 2s are 16, 0. இது 3 டேபிளில் வரும். ஸோ 5 3s are 15, 6 3s are 18, 0. 1 5 is 5, here it is 1 5 is 5, remainder 1, 2 5s are 10. So 12 is the answer. Cancellation 2 table simplest table கூட நீங்கள் cancellation பண்ணிட்டு போகலாம், உங்கள் சாய்ஸ். ஸோ ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிங்க. ஸோ height of the container is 12 meter. And then find the volume of a cube. இது வரைக்கும் நம்ம cuboid பார்த்தோம், இப்போ cube பார்க்க போகிறோம். cube போது ஃபார்முலா என்ன? வால்யூம் ஆஃப் cube equal to a cube சென்டிமீட்டர் கியூப்னும் போது இல்லை மீட்டர் கியூப்னு கொடுக்க போகிறீங்க. அப்படி இல்லைன்னா ஜென்ரலாக கியூபிக் யூனிட்ஸ்னு கொடுக்க போகிறீங்க. ஸோ அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆன்சர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். 5 சென்டிமீட்டர், சைடு இஸ் 5 சென்டிமீட்டர். ஏன்னு கொடுக்காத சைடுன்னு கொடுத்துருக்காங்க, நம்ம சைடுனே வச்சு போடலாம், இல்லை ஏன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் ஏன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். 5 சென்டிமீட்டர். ஃபார்முலா எழுதுங்க, அப்ளை பண்ணுங்கள். ஏ கியூப்னா என்ன அர்த்தம்? 5 வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகணும். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். செகண்ட் சம் சேம் மாடல். சைடு இஸ் கிவன் 3.5 மீட்டர். 3.5 எத்தனை முறை மல்டிப்ளை ஆகணும்? 3 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகணும். ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை எழுதுங்க. 3 டைம்ஸ் மல்டிப்ளிகேஷனில் கொடுங்க. 35 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதில் ஒரு 1 டிஜிட், இதில் ஒரு 1 டிஜிட், இதில் ஒரு 1 டிஜிட். ஸோ டோட்டலாக 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் இங்கே டெசிமல் இங்கே கிடச்சிரும். சைடில் ரஃப் ஒர்க் போடுங்க. இதை அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி வச்சுறாதீங்க. ரஃப் ஒர்க் நீங்கள் செய்யணும். கம்பல்சரி எல்லாரோட சப்ஜெக்ட் நோட்டில் ரஃப் ஒர்க் இருக்கணும். நெக்ஸ்ட் சைட் ஆஃப் த கியூப். அடுத்த வேல்யூ பார்த்திங்கன்னா 21 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலா எழுதுங்க. 21 × 21 × 21 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் 9261 சென்டிமீட்டர் இருக்கிறதால ஃபைனல் ஆன்சர் யூனிட் வந்து சென்டிமீட்டர் கியூபில் மென்ஷன் பண்ண போகிறீங்க. இஸ் இட் கிளியர் சில்ட்ரன்? ரொம்ப ஈஸி, நீங்களே செய்யலாம், கம்ப்ளீட் பண்ணிடணும். 8th sum. A cubical milk tank can hold 1,25,000 liters of milk. Find the length of its side in meters. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு கியூபிக்கல் மில்க் டேங்க் வந்து எவ்வளோ வந்து கெப்பாசிட்டி அதனுடைய ஹோல்ட் ஆகும், அதாவது அதில் எவ்வளோ பிடிக்கும், எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,25,000 liters ஆஃப் மில்க். அவ்வளோ மில்க் தான் அதில் கெப்பாசிட்டி பிடிக்கும். ஓகேவா? ஃபைண்ட் த லென்த் ஆஃப் இட் சைடு இன் மீட்டர்ஸ். அதனுடைய லென்த்தை வந்து மீட்டரில் ஆன்சர் கேட்டிருக்காங்க. அதனுடைய கொடுத்துருக்கிறது லிட்டரில், அவங்க கேட்டிருக்கிறது இதில் மீட்டரில் ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் அ கியூபிக்கல் டேங்க் ஃபார்முலா எடுக்கிறோம் நம்ம. வால்யூம் ஆஃப் கியூபிக்கல் டேங்கோட ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? 1,25,000 liters. நெக்ஸ்ட் பாருங்கள், வால்யூம் ஃபார்முலா என்ன உங்களுக்கு? ஏ கியூப். கரெக்டாக? ஸோ ஏ கியூபோடைய ஃபார்முலாவில் ஏ கியூப் ஈக்குவல் டு 1,25,000 liters அப்படின்னும் போது லிட்டர்ஸ் என்னவா மாற்ற போகிறீங்க? மீட்டராக மாற்ற போகிறீங்க. ஆல்ரெடி நான் ஏற்கனவே முன்னாடி சம்லேயே சொல்லியிருக்கேன். 1 cubic meter ஈக்குவல் டு 1000 liters. அப்போ 1 லிட்டர் ஈக்குவல் டு என்ன ஆகும்? அந்த 1000 வந்து டிவிஷனுக்கு வந்துடும். அந்த டிவிஷன் ஒர்க் தான் இது. ஸோ 1,25,000 டிவைடட் பை 1000. ஸோ இதே சேஞ்ச் பண்ண போகிறோம், அவ்வளோதான். மீட்டரை லிட்டராக மாற்றணும்னா 1000ஆல் மல்டிப்ளை ஆகணும். லிட்டரை மீட்டர் கியூபுக்கு மாற்றணுன்னா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? 1/1000ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ அந்த ஒர்க் தான் இது. 3 0 3 0 கேன்சல் ஆகிடும். 125 வந்துருச்சு. ஸோ இங்கே ஏ கியூப் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில், ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு 125 இருக்குது. திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் 5 கியூப் எழுதலாம் இல்லையா? போத் த பவர்ஸ் ஆர் சேம், ஸோ பேஸ் ஆர் ஈக்குவல், ஏ ஈக்குவல் டு 5. அப்போது அந்த கியூபிக்கல் டேங்கோட சைடு வேல்யூ எப்படி இருக்குன்னா 5 மீட்டர். இஸ் இட் கிளியர் சில்ட்ரன்? அண்ட் தென் 9th sum. A metallic cube with side 15 centimeter is melted and formed into a cuboid. If the length and height of the cuboid is 25 centimeter and 9 centimeter respectively, then find the breadth of the cuboid. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரு மெட்டாலிக் கியூப் வந்து அதனோட சைட் வேல்யூ வந்து 15 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஒரு கியூப் ஷேப்பில் இருக்கிற வேல்யூ அது வந்து 15 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அதை மெல்ட் பண்ணுறாங்க. அந்த மெட்டாலிக் கியூபை வந்து மெல்ட் பண்ணுறாங்க, உருக்குறாங்க. அப்படி உருக்கும் போது என்னவா மாறி இருக்குது அப்படின்னா அது கியூபாய்டாக மாறிடுச்சான். அப்படி அந்த கியூப் வந்து கியூபாய்டாக மாறும்போது அதனோட டைமென்ஷன்ஸ் என்னவா மாறும்? லென்த்து பிரெத்து ஹைட்டாக மாறுமா? கரெக்ட். அப்படி அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்போது அதனுடைய லென்த் வேல்யூ வந்து 25னும் ஹைட் வேல்யூ 9 கிடச்சிருச்சு. இப்போ பிரெத் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், சைடு ஆஃப் கியூப் எடுத்துங்க 15 சென்டிமீட்டர். லென்த் ஆஃப் த கியூபாய்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 25 சென்டிமீட்டர். பிரெத் வந்து கண்டுபிடிக்கணும். ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 9 சென்டிமீட்டர். வால்யூம் ஆஃப் அ கியூபாய்டு தான் உங்களுக்கு கியூபுக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. எப்படி?
இந்த கியூப் உடைய வேல்யூ தான் நம்ம என்னவா மாறுது, கியூபாய்டாக சேஞ்ச் ஆகுது. அப்போ அது ரெண்டுத்தோட வால்யூம் சேம் தானே, அதுக்குள்ளே இருக்கிற ஆக்குபை பண்ணுற ஸ்பேஸ் வந்து சேம் தான், டைமென்ஷன் மட்டும்தான் மாறப்போகுது. அப்போ ரெண்டுத்தோட வால்யூம் சேம்னும் போது நமக்கு இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிடும். ஸோ கியூபாய்ட் ஃபார்முலா எழுதுங்க, எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். வால்யூம் ஆஃப் கியூப் ஃபார்முலா ஏ கியூப். இதில் தெரிஞ்ச வேல்யூலாம் அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். லென்த் வேல்யூ 25 தெரியும், பிரெத் தெரியாது, ஹெச்சோட வேல்யூ 9 தெரியும், சைடோட வேல்யூ 15 இன்ட்டு 15 இன்ட்டு 15 ஏ கியூப்னும் போது 3 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகுது. 25 இன்ட்டு 9 மட்டும் ஆர்ஹெச்எஸ் கொண்டு போங்க, டிவிஷனுக்கு வந்துடும். டிவிஷன் வந்தோடனே கேன்சலேஷன் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த கேன்சலேஷனில் 3 5s are 15, 5 5s are 25, 5 டேபிளில் கேன்சல் பண்ணிடுறேன். 1 5 3 டைம், 3 3s 1 3s are 3 3s are here 1 3 1 3 கேன்சல் ஆகிடுது. ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 15 சென்டிமீட்டர். ஸோ கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்கள். ஃபைனலாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி சம்மை கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக இது எல்லாமே உங்களுக்கு கியூபாய்ட் கியூப் அதனுடைய வால்யூம் தான், அதனோட சேம் ஃபார்முலா. ஸோ எந்த விதமான டவுட்ஸுமே உங்களுக்கு வராது. ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன், ஹாவ் அ நைஸ் டே.